ஆச்சியின் கதை கேட்போமா? அதாவது இது வந்து ஆல்ரெடி ஒரு தினமலர் பத்திரிக்கையில் வந்தது, நான் படித்தது தான்ப்பா. சரிங்களா? ஒரு வீட்டுக்கு பெண் பார்க்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லோரும் வராங்க. வந்து பெண்ணெல்லாம் பார்க்குறாங்க. உடனே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லோரும் மேற்கொண்டு விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் சரின்னு சொல்லி பெண்ணோட விவரத்தை பற்றி எல்லாத்தையும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆட்டோவில் ஏறி ரயில் நிலையம் நோக்கி புறப்படுறாங்க. மறுநாள் காலையில் அந்த மாப்பிள்ளை பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீங்கள் என்ன செய்யுங்க, வரதட்சணையாக நீங்கள் கொடுக்குறீங்களா 60 பவுன், 60 பவுனுக்கு பதிலாக 75 பவுன் கொடுத்துருங்க, ரொக்கம் வந்து கூடுதலாக ஒரு 20 லட்சம் ரூபா கொடுங்க, நம்ம பேசி முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மணமகளோட தந்தை கரெக்டாக சொல்லிடுறாரு, ஐயா வரதட்சணையே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நாங்கள் உங்களுக்கு பெண்ணு தர தயாராக இல்லை அப்படின்றாரு. நல்லா இருக்கும் பொண்ணு, மிக வசதியான குடும்பம் அப்படின்னு பார்த்தா என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதாவது நீங்கள் ஆட்டோவில் போகும்போது நீங்கள் பேசிட்டு வந்தீங்களாம், இந்த குடும்பம் நல்லா வசதியான குடும்பமாக இருக்குது, முடிஞ்ச வரை இப்போ நம்ம வாங்கிக்கிடுவோம், அப்புறமா நம்ம பையன் வாங்கிக்கிடுவான் அப்படின்னு நீங்கள் ஆட்டோவில் பேசிட்டு போனதை எங்கள் குடும்ப டிரைவர், அந்த ஆட்டோ டிரைவர் அவர் கைபேசியில் பதிஞ்சு நல்லா போட்டு காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை துண்டித்து விட்டாராம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.